ஹலேபீடுவில் அமைந்துள்ள ஹோய்சலேஸ்வரர் கோயில் 12ஆம் நூற்றாண்டில் ஹோய்சல பேரரசின் ராஜா விஷ்ணுவர்தனன் ஆட்சியில் கட்டப்பட்டு சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான தெய்வாலயம் ஆகும். இக்கோயில் இரட்டை கோபுரங்களைக் கொண்டது. ஒன்று ஹோய்சலேஸ்வரர், மற்றொன்று சாந்தலேஸ்வரர் எனும் சிவலிங்கங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இரண்டும் இணைந்து அமைந்துள்ளன. ஒவ்வொரு கோபுரத்திலும் நந்தி மெய்யன் தன் தெய்வத்தை நோக்கி அமர்ந்து இருக்கின்றான். கோயிலின் வெளிப்புற சுவர்களில் ராமாயணம், மகாபாரதம், பகவத புராணம் போன்ற புராணக் கதைகளின் காட்சிகள், யானைகள், குதிரைகள், புலிகள், தெய்வங்கள் மற்றும் மனிதர்களின் சிற்பங்கள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவை 12ஆம் நூற்றாண்டின் சமூக வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றன. இந்த கோயில் சிவசைவம், வைணவம், சக்தி சைவம் மற்றும் ஜெயினிசம் ஆகிய 4 தெய்வீக வழிபாடுகளையும் ஒருங்கிணைத்துள்ளது. இதன் சிற்பங்களில் இந்த சமயங்களின் தெய்வங்களும் காட்சிகளும் காணப்படுகின்றன. ஹலேபீடு ஹோய்சல பேரரசின் தலைநகரமாக இருந்தது. ஆனால் 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வட இந்தியாவின் தில்லி சுல்தானிய படைகள் இவ்விடத்தை இருமுறை தாக்கி கோயிலை பீடித்தன. இதனால் கோயிலும் நகரமும் சிதைந்த நிலையில் விழுந்தன. இக்கோயில் குளோரைட்டிக் சிரேஷ்டில் சோப்புக்கல்லில் வடிவமைக்கப்பட்டு அதன் சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலைக்காக புகழ் பெற்றது. இது ஹோய்சல பேரரசின் கலாச்சார மற்றும் தெய்வீக பாரம்பரியத்தின் முக்கிய அடையாளமாகவும்